பொதுவாக ஒரு உடல் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கணும், உடல் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம நிறைய இடங்கள்ல அதை பற்றி பேசிக்கிட்டே வர்றோம். அதுக்கு முதல் காரணம் என்னன்னா, என்னோட உடல் ஒரு இடத்துல பாதிக்கப்பட்டுச்சு. பாதிக்கப்பட்ட போது அந்த உடல் பாதிக்கப்பட்டால் யார் உதவியாக இருக்கணும்னா, ஒன்று மருத்துவர், இன்னொன்று என்னோட உறவினர்கள். 2 பேராலையும் கையாள முடியலை. என்னன்னா, ஒருத்தர் செட்பேக் ஆகுறாருன்னா மருத்துவரும் உறவினரும் என்னன்னா, அந்த நோயை குணப்படுத்துறதுக்கு முன்னாடி அவர் ஃபெடப் ஆகக்கூடாது, அவர் இதயம் மனநிலையாக பலவீனம் அடையக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். ஒரு நோயோடைய தீவிரம் எவ்வளோ தாக்கம் இருக்கோ அதுக்கு மருந்து போடுறது, ஊசி போடுறது யார் வேணும் போட்டுடலாம், அது முக்கியம் கிடையாது. அதை தாண்டி அதை குணமடைகிற வரைக்கும் அவன் செட்பேக் ஆகக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். இப்போ தொழிலில் நலிவு அடைஞ்சிருவோம், அந்த நேரத்தில் ஒருத்தன் நிற்கணும். அதனால தான் என்ன சொல்லுவான், சிலருடைய வாழ்க்கையில் என் மனைவி எனக்கு ரொம்ப தாய் சாணத்தில் இருப்பான்பா. ஏன்னா எல்லா பேரும் ஓடி போயிடுவான், அந்த கட்டின பொண்டாட்டி மட்டும் பின்னாடி நிற்பான். ஏன்னா அந்த நேரத்தில் அவன் என்ன பண்ணுவான்னா, எல்லாரும் அவன் சௌரியத்துக்கு கேள்வி கேட்டிருப்பான். சில கேரக்டர் அந்த அம்மா மட்டும் எந்த கேள்வியுமே கேட்டிருக்க மாட்டாங்க, எந்த இடத்துலையுமே அவரை காயப்படுத்தியிருக்க மாட்டாங்க. அப்போ ஒரு நிலை குலைந்து போய் அந்த வீட்டில் இருக்கும்போது அவங்க டயத்துக்கு சாப்பாடு ஆக்கி கொடுத்து அவரை கரெக்டாக பார்த்துக்கிட்டு அப்படியே இருப்பாங்க. அந்த தாயோட தாய் கூட கேட்பாங்க, ஏன் உன் கணவர் இப்படி ஆகியிருக்காரு, அதை பற்றி நீ கேட்க மாட்டியான்னா, இல்லை நான் பேச மாட்டேன் அப்படின்ட்டுருவாங்க. அப்போ அதிலிருந்து 1 வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ 5 வருஷம் கழித்து அவர் மீண்டு ஒரு பொசிஷனை தொடுவார். அப்போ அது வரைக்கும் ஒரு கேப்புக்கு அந்த இதயத்தை காய பண்ணாமல் ஒரு வேலை நடக்கிறதுக்கு சில பேர் உதவணும். அது இங்கே நடக்குதான்னா இல்லை. நீங்கள் எந்த மருத்துவமனைக்குள்ளே போனாலும் அந்த கேர் எடுத்துக்கிறதுக்கான மருத்துவரை நீங்கள் பார்க்க முடியாது, ஒன்று. அதே மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளே நம்மளுடைய உறவுகளே என்னன்னு கேட்டிங்கன்னா, வந்துட்டா பதட்டம் அடைகிறாங்களே கொஞ்சம், அந்த நோய் உங்களுடைய மனம் வேறு மாதிரி ஆயிரும், ரொம்ப பயம் வந்துடும். மரணத்தை கண்டா எல்லா மனிதனும் பயப்படுவான், பாம்பை கண்டா எப்படி பயப்படுறானோ மரணத்தை கண்டா பயப்படுவான். அப்போ மரணங்கிற மாதிரி ஒரு சூழலை, அந்த தன்மையை, எவ்வளோ பெரிய கேன்சர் மாதிரி ஒரு நோய் வந்தால் கூட நீங்கள் இறந்துட மாட்டீங்க அப்படிங்கிற அந்த இறப்புங்கிற செய்தியை அவங்கள்ட்ட கொண்டு சேர்க்காமலே அவங்கள பார்த்துக்கிற விதம் ரொம்ப முக்கியம். அதுதான் ரொம்ப முக்கியம். கடைசி காலகட்டத்தில் தாய் தந்தையை கரெக்டாக பார்த்துக்கணுங்கிறது எழுதுனீங்களா, சோறு போடுறது, நல்ல வீடு கொடுக்கறது, நல்ல காப்பி கொடுக்கறது கிடையாது. அந்த இதயம் பலவீனமாகாமல் பார்த்துக்கணும். அவங்க குழந்தை மாதிரி இருப்பாங்க, அவங்க பல லட்சியத்தோடு வாழ்ந்துருப்பாங்க, பல செயல்களோடு கடந்து வருவாங்க. அந்த எஞ்சிய காலகட்டத்தில் அவங்கள எப்படி டீல் பண்ணுவாங்கன்னா, அவங்க வயசானவங்க, அவங்களுக்கு என்ன தெரியும், அவங்க விட்டுரு, அவங்களுக்கு எதாவது பேச தெரியாமல் லூசு மாதிரி பேசுவாங்க. இப்படியெல்லாம் யார் பையனே பொண்ணே கூட பேசுவாங்க. முகவரி கொடுத்தவனே தந்தை, அவன்தான் குரு, அவன்தான் கடவுள். அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இவருக்கு என்ன தெரியும், இவனுக்கு முகவரி கொடுத்ததே அவர் தான். அப்போ நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எத்தனை யுகங்கள் கடந்தாலும் சிஷியன் தான், குரு தான். புரியுதுங்களா? ஒரு அகத்தியர்னா அகத்தியர் தான், தேரையர்னா தேரையர் தான். தேரையர் எந்த யுகத்திலையும் அகத்தியர் ஆக முடியாது. அப்போ அது மாதிரி தாய் தந்தைன்னா அவங்க தாய் தந்தை தான், புள்ள தாய் தந்தையாக மாறிட முடியாது. அப்போ எல்லா காலகட்டத்திலையும் அந்த பிறப்பு முழுக்க தாய்க்கும் தந்தைக்கும் எப்படி இருக்கணும், ஒரு சீடன் மாதிரி இருக்கணும். அதே மாதிரி ஒரு பலவீனம் அடைகிற மனிதர்கள்ட்ட ஒரு மருத்துவர், யார் வேணாலும் மெடிக்கல் ஷாப்பில் யாருன்னே தெரியாது, ஒரு மாத்திரையை கொடுத்து விட்ருவார். தலைவலியாக ஒரு மாத்திரை, ஜுரமாக ஒரு மாத்திரை கொடுக்கும். ஆனால் ஒரு மருத்துவமனைக்குள்ளே போகிறோம், ஒரு கவர்மெண்ட் மருத்துவமனைக்குள்ளே போகிறோம். ஏன் கவர்மெண்ட் மருத்துவமனைக்குள்ளே நம்ம போய் இருக்க மாட்டோம், ஏன் மருத்துவமனை ரொம்ப போய் மருத்துவம் பண்ண மாட்டோம்னா, அங்கே இருக்கிற நர்ஸுலேருந்து, அங்கே இருக்கிற ஆட்கள்லேருந்து, அங்கே இருக்கிற அந்த அட்மாஸ்பியரே நம்மளை எப்போ துரத்தி விடுவோங்கிற மாதிரியே இருக்கிறாங்க. அந்த ஸ்டைல் அது வேறு மாதிரி இருக்குது. எக்யூப்மெண்ட் இருக்குது நம்மகிட்ட, நல்ல குவாலிட்டியான மருந்து இருக்குது, நல்ல குவாலிட்டியான மருத்துவர் இருக்கிறாங்க. ஆனால் அணுகுமுறையில், எந்த மருத்துவமனையில் அணுகுமுறை இருக்குது? மருத்துவங்கிறது தியாகம். தியானங்கிறது எதுக்கு பண்ணுறதுன்னா, தியாகத்துக்காக தான் தியானம் பண்ணுறது. பெருந்தன்மையா விட்டு கொடுக்கறதுல தன்னை சகிப்புத்தன்மையை உருவாக்கிக்கிறதுக்காக தான் தியானம் பண்ணுறது. கடவுளை எதுக்கு நோக்குறோம், கடவுளை எதுக்கு பார்க்க போகிறோம்? கடவுள் என்பவர் பெரியவர் எதுக்கு பார்க்க போகிறோம்? அந்த சகிப்புத்தன்மையை உருவாக்கிக்கிறதுக்காக தான் கடவுள்கிட்ட போகிறோம். கடவுள்கிட்ட போனோடனே அங்கே உண்டியலில் 2 காசை போட்டு ஏதாவது நம்ம அங்கே அள்ளிட்டு வரதுக்காக போகிறோம்?
அது கிடையாது. நிறைய பேர் அல்றதுக்காக சாக்கு எடுத்துட்டு போறாங்க. அது கிடையவே கிடையாது. அவர் பெரியவர், ரொம்ப பெரியவர். அவர்கிட்ட போனா என்னன்னா அந்த தியாகத்தை கத்துக்க முடியும். அப்ப தியாகங்கிறது எப்படி ஒரு மனிதனுக்குள்ள உருவாகும் அப்படின்னா, ஒரு மனிதன் பதட்டம் அப்படிங்கிற ஒரு செயல்ல தியாகத்தை கண்டுபிடிக்க முடியாது. அந்த பதட்டம் எப்படின்னா, இதயம் அதிகமாக பதட்டமாகும், சுவாசம் அதிகமா இருக்கும். அப்ப உடல் ஒரு தன்மையில இருக்காது. அப்ப ஏக்கம் தீவிரமா இருக்கும். சூரியனுடைய வெளிச்சம் எப்படி தீவிரமா இருக்கோ அது மாதிரி உடல் தீவிரமா இருக்கும். அப்ப ஒரு பெரியவர் மாதிரி ஒரு மிகப்பெரிய கோவில்கள்ல போகும்போது பதட்டம் குறையுது, சுவாசம் கரெக்டா சீராகுது, அந்த ஏக்கம் சீராகுது. வாழ்க்கையில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு இன்ச்சு வேகமா சுத்தினா கூட இந்த பூமி வேற மாதிரி மாறி போயிடும். கரெக்டா சுத்துது. அப்ப பூமி பதட்டமா சுத்தினா என்ன ஆகும் நீங்களே நினைச்சு பாருங்க. இங்க ஒவ்வொரு மனிதனும் பதட்டமாவே சுத்திக்கிட்டு இருக்கான். சரி, கிராமத்துல படிக்காதவன் பதட்டமா சுத்தினா பரவாயில்ல, பெரிய அதிகாரி பதட்டமா சுத்தினான், ஓ அவனை போய் பாரியாங்கிறான். ஒரு சாதாரண ஒரு பர்த் சர்டிபிகேட்டுக்காக ஒரு பேரு, இருப்பிட சான்றிதழுக்கு ஒரு சின்ன விஷயம், அதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 25 தடவை ஒரு வியூ அலைய விடுறாரு. அப்ப அவரு அவனை போய் பாரு, அவனை போய் பாரு, அவனை போய் பாரு. ஒரு மக்கள் ஒரு அதிகாரியை நோக்கி வர்றான்னா 25 நிமிஷத்துல முடிக்க வேண்டிய வேலையை 25 நாளைக்கு இழுத்தடிக்கிறாங்க. இதுக்கு மெயின் காரணம் என்னன்னா அலட்சியம் கிடையாது, அதை தாண்டி பதட்டம். டெய்லி இதான் வேலை பார்க்கணும், நம்ம இந்த வேலையில தான் இருக்கிறோம், அவங்களுக்கு என்ன வந்தோன்னே வேலை முடியணுமா, யாரோ ஒரு பெரிய அதிகாரி பண்ணணும் அப்படிங்களா, ஐயா முடிச்சு கொடுத்துட்ற ஐயா, இப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்ம நாட்டில் தேங்கி கிடக்கிற வழக்குகள், நம்ம நாட்டில் இருக்கிற அரசாங்கத்தோடைய இருக்கிற சின்ன சின்ன செயல்கள் எல்லாமே முறைப்படி இந்த பூமி மாதிரி சுழலல, எல்லாம் சரியா இல்லை. பிரைவேட்ல இருக்கிறவங்கலாம் ஏன்னா அது வணிகமா இருக்கிறதுனால சரியா இருக்கு. வணிகமா இல்லாத எல்லா பொருளையும் நீங்க செக் பண்ணி பாருங்க. இந்த உலகத்துல ஞானிங்கிறவன் வணிகம் கிடையாது, ஆனா சரியா இருக்கிறான்ல. எந்த புத்தர் வந்து பேசுவாங்கன்னா, எவனே போகர்னா எவனே தெரியாதுங்க. பழனி மலையில ஒரு சிலை இருக்குங்க, ஆனா ஒரு பேசுற மனிதனால செய்ய முடியாத வேலைய அந்த குட்டியோண்டு 3 அடி இருக்கிற தண்டாயுத பாணி சிலை செய்யுதுங்க. செய்யுதோ செய்யலையோ லட்சக்கணக்கான பேர் நிக்கிறாங்க அங்க, ஒன்னே ஒண்ணு அமைதியா ஆகுறாங்க, ஒரு நம்பிக்கை ஆகுறாங்க, ஒரு விஷயத்த பண்றாங்க. எத்தனை முறையோ அந்த பழனிகளை திண்டுக்கலை சுத்தி எத்தனையோ எம்எல்ஏ எத்தனையோ எம்பி உருவாயிட்டான். ஆனா அந்த சிலை 3 அடியில் இருக்கிறது எந்த பேசுறதும் கிடையாது. தாய் யாரு, தந்தை யாரு, அவனை உருவாக்கணும், எப்படி உருவாக்கணும், எந்த இடத்துல உருவாக்கணும், அது என்ன மாதிரி இருக்குன்னு எவனுக்கும் தெரியாது. புலிப்பாணி ஆசிரமா எந்த ஆசிரமா வேணாலும் சொல்லலாம், அந்த சிலை எங்க செய்யப்பட்டது எவனுக்கும் தெரியாது. அந்த சிலை எப்படி உருவானுச்சு, ஆனா அதுக்கு சப்கதைகள் 1000 கதைகள் சொல்லலாம், அது இல்லை. சப்கதைகள் யார் வேணாலும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், அது இல்லை. முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவடைஞ்சு ஒரு வேலைகள் நடக்கப்படும். என்ன மாதிரி ஒரு செயல் வடிவத்தில் இருக்கிறீங்க, ஒண்ணுமே இல்லை, நீங்களா ஒரு விஷயத்துக்குள்ள நீங்களா ஒரு முடிவு எடுத்துக்கிறீங்க. ஒரு பார்த்து நிதானித்து கவனிச்சு ஒரு வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைன்னா நீங்க பலவீனம் ஆகிட்டே இருப்பீங்க. இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் பலவீனம் தாங்க. அந்த பலவீனத்தை காட்டிக்காம பிள்ளையையும் மனைவியையும் கடத்திக்கிட்டே இருக்கிறான். இது இருக்கக்கூடாது. ஒரு தேசத்துல பலவீனத்தை எடுக்கணும். அப்பதான் நீ 1 நாள் வாழு, 10 நாள் வாழு, 10 மாசம் வாழு, 10 வருஷம் வாழு. பலவீனம் இல்லாம வாழ்றியா, இவ்வளவுதான் விஷயம். நாம இருக்கிறோம் அந்த இடத்துல எவனும் பண்ண முடியல. தாய் சோறு போடுறா, புலம்புறா, உனக்கு இது வந்திருக்கவே கூடாதுங்கிறா. மனைவி சோறு போடுறா, ஐயோ எனக்கு இன்னும் பருப்பு வாங்கி கொடுக்க ஆள் இல்லையே அப்படின்ட்டு அவன் அந்த பக்கம் அழுகுறா. கொய்யாப்பழம் தூக்கிட்டு ஒருத்தன் விசாரிக்க வந்தான், அவன் ஒரு பக்கம் உட்காந்துட்டு அழுகுறான். டே நான் இருக்கிறதா செத்து போறதா, மாத்திரை கொடுக்குறவன் இது தின்று உனக்கு கிட்னி பரவாயில்லாம இருக்கு, லிவர் தான் கொஞ்சம் அதை தான் இருக்கு அப்படின்னு அவன் தூக்கி எறிறான். இப்போ எப்படி நான் ரெடி ஆவேன் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அப்ப இதுக்குள்ள இருந்து ஒருத்தர் நிதானத்தையும் பொறுமையும் எங்க கடைபிடிக்கிறான்னா, பேசுற மனுஷன்ட்ட எவன்ட்டையும் இல்லை, பேசாத ஒரு இயற்கையா ஒரு சக்தி கிட்ட மௌனமா ஆழ்ந்து 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 அந்த தைரியத்தை வர வச்சுக்கிட்டோம். அப்ப அதுல இருந்து ஒரு விஷயம் கிடைச்சிச்சு, தியானம்னு. அப்ப தியானத்துல என்ன கிடைச்சிச்சுன்னா, தன்னை அமைதிப்படுத்துகிறது எப்படி, தன்னை நிலைநிறுத்துறது எப்படி. எவனுமே சரிப்பட்டு வரமாட்டான்னு கண்டுபிடிச்சான் நான். எப்ப கண்டுபிடிச்சோம், உடல் கீழே செட்பேக் ஆகும்போது, டேய் இவங்க எவனுமே சரிப்பட்டு வரமாட்டான் அந்த வேலைக்கு. இவங்க எல்லாம் என்னன்னா, ஆடுனா ஆடுவாங்க, பாடுனா பாடுவாங்க, ஓடுனா ஓடுவாங்க, ஒடியாருனா ஒடியாருவாங்க. இது எவன் வேணாலும் செய்யலாம். ஒரு மௌனமா ஒருத்தனை, ஒரு பலவீனமா இருக்கிறவனை வழி நடத்தணும். தாய் தந்தைங்கிறது பிள்ளைய யார் வேணாலும் வளர்த்தரலாம். ஆனா ஒரு புள்ள செட்பேக் ஆகும்போது அந்த புள்ளைக்கே தெரியக்கூடாது. அந்த புள்ள ஒரு நாள் கூட நான் நோய்வாய்ப்பட்டேன்னு தெரியக்கூடாது.
அவ தான் தாய், அவ தான் தந்தை. அதுதான் விஷயம். அது இருக்கா? நான் படிக்கல, நீ படிச்சு இந்த செவுத்தெல்லாம் உடைச்சிரு அப்படின்னு கொண்டு கொடுத்தா அந்த பிள்ளைய படிச்சுக்கிட்டே இருக்கும்போது மார்க் எடுக்கலன்னா போய் சூசைட் பண்ணிக்க ஓடுது. செவுத்தை உடைக்கிறதுக்கா படிப்பு? எந்த மாணிக்க வாசகர் போய் எந்த மாணிக்க இதில் மதுரையில் எந்த காலேஜில் படித்தாப்புல? இல்லை எவன் எந்த காலேஜில் படித்தான்? எந்த யோகி எந்த ஞானி போய் எந்த காலேஜில் படித்தான்? ஞானம்ங்கிறதுக்குள்ள என்னன்னா தெரிஞ்சுக்கிட்டான். உள்ள ஏக்கம் மனம் எப்படி வேலை செய்யும், அது எதிரில் இருக்கிறவங்கள்ட்ட எப்படி ரியாக்ட் பண்ணணும், ஒரு வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை எப்படி ரியாக்ட் பண்ணணும், ஒரு இடத்த எப்படி கடக்கணும், எப்படி இந்த நிகழ்வுகளை பண்ணணும், ஆடி மாதம் எப்படி நடந்துக்கணும், ஆவணி எப்படி நடந்துக்கணும், ஒவ்வொரு மாதத்துக்குள்ள இந்த ரேடியேஷனில் எப்படி கடக்கணும். இது வேணுமா வேண்டாமா? எவன் வேணாலும் வீடு வாடகை லைட்டை போட்டுக்கிட்டு குடி இருந்துக்கிட்டு தண்ணியை ஊற்றிக்கிட்டு சோத்தை தின்னுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. அது விலங்கு, கரடி, சிங்கம் கூட வாழ்ந்துக்கிட்டு தானே இருக்கு. மனிதன்கிறது அவன் கிடையாது. மனிதன்கிறது ஒவ்வொரு நாட்காட்டியில் இந்த நேரம் படி சூழல்கள் மாறிக்கிட்டே இருக்கும். அதை கண்டறிந்து வேலை செய்யணும். காலாண்டுங்கிறது தேதி எதுக்கு வச்சுருக்கான், நேரம் எதுக்கு வச்சுருக்கிறான், எதுக்கு பகலில் இவ்வளோ ஒரு டைமிங் வச்சுருக்கான், இரவில் எதுக்கு டைம் வச்சுருக்கிறான். அப்போ ஏதோ ஒரு சுழற்சி வேகமாக நம்மளை சுழன்று கொண்டு இருக்கிறது. அப்போ அந்த சுழற்சியில் உன்னுடைய கேரக்டர் மாறுது. நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், உன் கேரக்டர் கதாபாத்திரம் மாறுது. 6 மாதத்துக்கு முன்னாடி நீ நல்லா இருந்த, 6 மாதம் கழிச்சோன்னா ஜோசியக்கார் சொல்லிட்டாரு உனக்கு கிரகம் சரியில்லைட்டார். எப்படியா கிரகம் சரியில்லாமல் போகும்? அப்போ என்ன, ஒரு சுத்துற சுழற்சிக்குள் நீ வாழ்கிறாய். உனக்குள்ள உன்னை சுற்றி மனுஷன் இயங்கலை, உன்னை சுற்றி இந்த பூமியே இயங்குது. அப்போ சுத்துற பூமிக்குள்ள வாழ்றோங்கிற வித்தையை கற்றுக்கிட்டு வேலை செய்யணும். இந்த வித்தையை யார் கற்றுருக்கா? இது இல்லை. கற்றுக்கிட்ட சாமியார்கள்லாம் வெவ்வேறு மாதிரி பேசுகிறாங்க. அது வேற ஒரு குழப்பத்துக்குள்ளே போயிடுது. அப்போ இது மக்கள்கிட்ட கிடைத்தா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதிசயம் பண்ண வேண்டாம், தன்னுடைய வாழ்க்கையை நல்வழிப்படுத்திக்க. அப்போ எங்கெங்கெல்லாம் ஒரு பலவீனமாக நம்ம ஆகும்போது காசு பண்ண வேண்டாங்க, அந்த அந்த இயல்பாக எடுத்துகிட்டு போகிறதுன்னு இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு ஃபேமிலிங்கிறது என்னன்னா இயல்பாக எடுத்துகிட்டு போகணும். ஒரு வாழ்க்கைங்கிறது நாம் நினச்ச மாதிரிலாம் இருக்காது. நம்ம நினச்ச மாதிரியே ஒன்று இருக்குன்னா செய்யணுங்க. ஏதாவது மண்பாண்டத்தை எடுத்துகிட்டு வந்து என் பொண்ணுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு புருஷன்னா ஏதாவது மண்பாண்டத்தில் செஞ்சு இருந்தாம்மா இதை வச்சுட்டு விளையாண்டுக்கிட்டு அப்படி தான் சொல்ல முடியும். நமக்கு ஏற்ற மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. அந்த பொருளை நமக்கு ஏற்ற மாதிரி உருவாக்கணும், இல்லைன்னா அந்த பொருள் மாதிரி நாம மாதிரி போகணும். ஞானிகள் என்ன பண்ணான்னா இந்த பூமி மாதிரியே மாறினான். அப்பதான் இங்க வாழ முடியும்னு கண்டுபிடிச்சான். தண்டாயுதபாணி சிலை இருக்குல்ல, இந்த ரேடியேஷன்ல இந்த சிலை என்னென்ன வேலையெல்லாம் செய்யும்னு அந்த பூமியோடைய சுழற்சியையும் 9 கோள்களுடைய சுழற்சியையும் மையமா வச்சு தூக்கி வச்சான். எவன் வேணாலும் வாடா, இந்த சுழற்சிக்குள்ள இந்த பூமியில் இருக்குல்ல, ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த சிலையை பார்த்தா போதும் ஒரு வேலை செய்யண்டான்னு வச்சான். அப்போ அதை எப்படி வைக்க முடியும்? பஞ்சாங்கத்தை வச்சு கணக்கு பண்ணி 9 கோள்களை நோட்டில் பார்த்து வச்சா வைக்க முடியாது, உருப்படாது. அதை ஒருத்தன் ஞானி தியானத்தில் இந்த பூமியோடைய சுழற்சியை கண்டறியது ரொம்ப கடினம். பூமியோட சுழற்சியையும் நம்மளுடைய உள் சுவாசத்தையும் ஒன்றா நேர்கோட்டில் கண்டறியணும். இதெல்லாம் ஒவ்வொரு வினாடியும் கண்டறியணும். தியானங்கிறது கிறுக்கு பிடிச்சி சும்மா அப்படி உட்காந்துக்கிட்டு கை ஆடுது காடி ஆடுது பார்வதி வந்து சுண்டல் கொடுக்குறாங்கிறது தியானம் கிடையாது. இது யார் வேணாலும் பண்ணலாம், சும்மா உட்காந்தா யார் வேணாலும் பண்ணலாம். இது இல்லை, ஒரு விஞ்ஞானியோட டீப்பான டெப்தான வேலையை தான் சித்தர்கள் செஞ்சாங்க. அதை வந்து ஆய்வு செய்தாங்க. இந்த பூமி என்ன, அங்கே இந்த பூலோகத்தில் வாழ்கிற மக்கள் உயிரினங்கள் எப்படி வாழலாம், அது என்னென்ன வெப்ப சூழலுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன சூழலுக்கு ஏற்ற மாதிரி அந்த செயல் நடக்கலாம். இப்போ ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு ஏன் நோய் வந்துச்சு அப்படின்னா, முதல்ல அந்த நோய்க்கு மருந்துங்கிறதோட அந்த நோய் வந்ததுக்கான காரணம் என்ன, இந்த சூழலா இல்லை அவனுடைய பிறப்போட செயலா இல்லை அவன் தாய் தந்தைக்கு இது தொடர்பு இருக்கா, எல்லாத்தையும் ஒரு ஞானி கண்டறிகிறான். இதுதான் விஷயம். அப்போ கண்டறிஞ்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி என்ன சொல்கிறான்னா, அந்த ஆப்போசிட்டில் அவங்களால ரியாக்ட் பண்ண முடியலை. அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா அவன் பாணியில் ஒரு ஆசீர்வாதம் பண்ணி அமுச்சு விட்றான். ஏன்னா அவங்கக்கிட்ட இதை டிஸ்கஷன் பண்ண முடியாது, பண்ணால் அவங்களுக்கு புரியலை. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் ஆய்வு பண்ணுறதெல்லாம் சரிதான், ஆனால் எங்களுக்கு ஒரு பிரச்சனையில் வந்திருக்கோம், அதனால் அதை தீர்த்து வைங்க.
அப்படின்னு மீண்டும் மீண்டும் அதுதான் சொல்லுவாங்க அவங்க. ஆனா இது மாதிரி ஒரு செக்ஷனை கத்துக்கிட்டா வாழ்க்கை வேற மாதிரி மாறிடுது. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லா மனிதனுக்குள்ளேயும் ஒரு உணர்வு இருக்கு. அந்த உணர்வுகளை காயப்படுத்தாம கடக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். குழந்தையா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், ஆணா இருக்கட்டும், அதை கையாளுறதுக்கான ஒரு சூழலை நம்ம உருவாக்கிக்கணும். நம்ம எப்படி வேணாலும் மிஷின் மாதிரி வாழ்றதுக்கான வாழ்க்கை கிடையாது. அது சரி கிடையாது.